நான் சந்திரன் கேட்குறேன் இந்த ஜேசிபி வந்துட்டு கொண்டு வரேன் பாருங்கள், கொண்டு வரேன் போட்சாட்டுக்கு எல்லோரும் வாங்களா விசாரிச்சு போட்டு வரேன் போட்சாட்டுக்கு வாங்க. ஓகேயா, இந்த ஜேசிபி வந்துட்டு பாருங்கள், நான் இந்த மோட்டர் சைக்கிள் நிற்கிது, இந்த வலிக்கு அப்புறம் இந்த நிற்கிறேன் பாருங்கள், இந்த வழி தலை வலிக்கிட்டு வந்து நாங்கள் எல்லோரும் வாங்களா. ஓகேயா, ஓகே ஓ போட்சாட்டுக்கு ஜேசிபி வந்திருக்கு, இந்த அருள் வந்திருக்கு, இந்த சாந்தன் நான் இந்த சாந்தன் நிற்கிது. அண்ணா என்ன வேறு என்ன இது இருக்குல்ல, இது அப்படி அடிச்சு அந்த புல்ல மட்டும் ஜேசிபியோட நான் சாந்தன்கிட்ட சொல்லி இருக்கணும், சாந்தன் எல்லாம் முடியும் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த வேலையை இன்றைக்கு ஃபுல்லாக முடிக்க சொல்லி இருக்கோம். சரி, அவன் பிரச்சனையில் இத்தனை மணி தேவைனாலும் செய்துட்டு சாப்பாடையும் ஜூஸு கிழமை சாப்பாடு தண்ணி அப்போ இதை வந்து சாந்தன் பார்த்துக்கொள்ளும். சரி, இந்த ஓகே இந்த கல்லுகள் எல்லாம் ஓ தாவி அருள் நான் 4 பேர் நிற்கிறோமா. ஓகே, வந்து நிற்கிறோம். அவி சாந்தன் அருள் 4 பேர் நிற்கிறோம். இந்த வீரை கட்டாயண்டே செய்து முடிப்போமா. ஓகே, ஆமாம் கமலாசன் சொல்லுவோம். அன்னை அன்னை கமலாசன் அன்னை அன்னை செய்து அன்னை வணக்கம் உறவுகளே, நான் சந்திரா. அன்னை ஸ்ரீபூர் முதலாளி கமலாசி ஜோன் அவர்கள் இன்றைய தினம் எங்களுக்கு இந்த ஜேசிபியை வாலிபால் டூர்னமெண்ட் நாங்கள் நடத்த போகிறோம். அதுக்காக வாலிபால் டூர்னமெண்ட் நடத்துறதுக்கு அந்த வாலிபால் டூர்னமெண்ட்டையும் எங்களுக்கு அனுசரணை செய்தது சுவிஸில் இருக்கும் பிரபல வர்த்தகரான ராஜன் குடும்பம் எங்களுக்கு அந்த நிதி உதவியை தந்திருந்தார்கள். இந்த வாலிபால் டூர்னமெண்ட்டுக்காக நாங்கள் ஆயத்தமாக எல்லாம் செய்துருக்கோம். அந்த நிகழ்வுக்கான எல்லாம் ஆயத்தம் நடந்துருக்கு. அநேகமாக விரைவில் வாலிபால் டூர்னமெண்ட் நடைபெறும். எங்களோட ராஜனன் சுவிஸ் வர்த்தகர் தகப்பனுடைய ஞாபகத்தினாலே இந்த வாலிபால் டூர்னமெண்ட் அது சிறப்பாக நாங்கள் நடத்தி முடிப்போம். அதுக்கான ஆயத்தங்கள்லாம் இப்போ நடந்து வந்துருக்குது. இந்த காணொலி வந்து இந்த கல்லுகளை எல்லாத்தையும் எடுத்து அங்கே ஒரு அருகில் போட்டு இந்த மைதானத்தை இந்த போட்சாட்டை ஒரு அளவுக்கு சீர்திருத்தி அந்த மாதிரி கல்லுகள் எல்லாம் கூட இந்த கல்லுகள் எல்லாம் கட்டுறபடியாக அதில் விளையாடைக்க கரைச்சிருந்து இந்த கல்லுகளை எல்லாம் கொண்டு ஒரு இடத்துல போட்டு செய்கிறதுக்காகத்தான் இந்த ஆயத்தம் நடந்து வந்துருக்கு. இதுக்கான அனுசரணை வந்த எங்களோட ராஜனன் அவர்களுக்கும் ராஜனன் குடும்பத்துக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு சோனண்ணன் மற்றும் அமலாஸ் அவர்களுடைய வந்த அவர்களுக்கு எங்களோட சுகாதார குழு பிரதான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். எங்களுக்கு உதவி செய்த அத்தனை உறவுகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் இந்த போட்சாட்டில் நாங்கள் ஒரு விஷயத்தை நல்ல எங்களோட அடுத்த தலைமுறைக்கு ஏதோ ஒரு உதவி செய்கிறதுக்காக ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டுருக்கோம். ஏதாவது விளையாட்டு மைதானம் விசேஷமாக போகாமல் அடுத்த எல்லாம் உலகள் அங்கேயும் இப்போ மது வந்து சொல்லி தெரியுதான மது இந்த போதை பஸ்ஸுகளோட உலகள் போகாமல் நாங்கள் ஒரு விளையாட்டையும் இதுகளையும் ஆரம்பிச்சுட்டால் இதுக்காக வந்து விளையாடிட்டு இருக்கணும்ன்றதுக்காக சில பேர்கிட்ட உதவிகளை கேட்டு இந்த வேலை செய்து வந்துருக்கிறோம். உதவி செய்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களோட சுவாரக்கு அனைத்து உறுப்பினரும் நீங்கள் நாங்கள் ஒரு 4 பேர் வந்து 3 பேர் பார்த்து வந்துருக்கோம். நான் இந்த வாலிபால் டூர்னமெண்ட்டை பல சிறப்பாகவும் அழகாகவும் நடத்தணும் என்ற நோக்கத்தில் இந்த எல்லாத்தையும் கொஞ்சம் தாமதித்து ஆறுதலாக செய்கின்றோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த காணொலியை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் செய்கிறீங்க. இந்த சிவாரத்து கணக்க உதவிகளை செய்யணும் இந்த ஊருக்கு சொன்னாருக்கு கணக்க வேலைக்கு தமிழ் உங்களுக்கு தெரியும். கழிவுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அத்துடன் எங்களுடைய கல்விகளை 4ஆம் 2 வாகனம் ஓடிக்கொண்டிருக்கு. இடையில் 2 நாள் 3 நாள் இந்த வாகனம் பலதாப்பு திருத்தமாக ஒரு வாகனம் ஓடிக்கொண்டிருக்கு. இன்றைய திருச்சி தான் இன்றைய 2 வாகனம் ஓடும். அதே போல் தொடர்ச்சியாக எங்களை வாரக்குழு இந்த வேலை திட்டத்தை செய்துருப்போம்.
இந்த காணொலியை பாருங்கள். ஓகே, நன்றியா, நன்றி. எங்களுக்கு உதவி செய்த அத்தனை உறுப்புகளுக்கு நன்றியா, உறவினருக்கும் நன்றி, அந்த அத்தனை உறவினருக்கும் நன்றி. முக்கியமாக எங்களோட ராஜண்ணன் அவர்கள் ராஜண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய அனுசரணைதான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜோனண்ணன் இன்றைக்கு தான் இந்த ஜேசிபி எங்களுக்கு ஃப்ரீயாக தந்ததுக்கு அவருக்கு நன்றி.